இந்த கானா வினோத்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, சத்தியமாக அந்த மனுஷனை அசிங்கமாக திட்டணும் போல இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரி பரவாயில்ல, அவர் பண்ணது வந்து நியாயம்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளும் அப்படி தானே பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வின்சபிளாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த சீசனுங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த சீசன் 1க்கு அப்புறமா நான் ரெகுலராக பார்த்த சீசன் அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் சீசன் தாங்க, சீசன் 9. உண்மையாக கண்டஸ்டன்ஸ் வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னா இந்த கண்டஸ்டன்ஸோட ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வெளியே வந்துருச்சு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். நீ தற்கூரியா, ஓகேவா தற்கூரி, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸாவா நெகட்டிவ்ஸ், உங்ககிட்ட பாசிட்டிவ்ஸாக எல்லாமே வந்து வெளியே வந்துருச்சு. எல்லாருமே தன்னோட உண்மை முகத்தை காமிச்சிட்டு ஒவ்வொருத்தராக வெளியேறிட்டே இருந்தாங்க. இந்த டைமில் ஒட்டு மொத்தமாக அதிகமாக ஓட்டு விழுந்தது கானா வினோத் அவருக்கு தான். ஆனால் அந்த மனுஷன் எதுக்காக அந்த வேலையை பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இந்த 50 லட்ச ரூபா அவரே வாங்கியிருக்கலாம். பட் ஏன் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. அதுதாங்க மனுஷனோட இன்செக்யூரிட்டி. ஏன் வந்து விக்கல்ஸ் விக்ரம் எடுக்கலைன்னா, விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்குது. அவரோட சேனல் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஸ்டாண்டப் காமெடி, அவருக்குன்னு ஒரு பெரிய பேக்கப் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை, அவர் எப்படியோ இது பண்ணிப்பார். அரோரா சிங்க்லரு அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் ஒன்றும் இல்லை, மாடலு. அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி வெளியே வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அரோரா ஆர்மி இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து பணம் வந்து அசால்ட்டாக வந்து வந்துடும். ப்ரொமோஷன் போனாங்கனாலே வந்து அசால்ட்டாக வந்துடும். இன்னொரு பக்கம் சபரி, மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டஸ்டண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சபரி அவர் வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா சபரி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு எஸ்டிஆர் சிம்பு மாதிரி தான். அவர் வாய்ஸும் சரி, அவரோட லுக்கும் சரி, எல்லாமே. சபரி அண்ணா வந்து அவரை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னா, எல்லா பிரச்சனையும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும், ஒரு அமைதியான சூழலை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவர் நினச்சாரே தவிர அதை வந்து வளர்த்து விடணும், ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு சபரி அண்ணா வின் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கானா வினோத் அண்ணன் தான். நான் டைட்டில் வின்னர்ரா இவர் தான்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். நான் மட்டும் இல்லை, மக்கள் எல்லோரும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் அவர் பண்ணது கண்டிப்பாக சரி, ஓகே, அவரோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஒய்ஃப் நல்லா இருக்கணும், அவருடைய இதுக்காக வந்து பண்ணிட்டாரு. பட் எல்லாமே ஓகே தான். ஆனால் சாண்ட்ரா மட்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நல்லா விளையாடினாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் வந்து பாருங்களேன், இந்த ஒரு ஆள் முன்னாடியே எலிமினேட் ஆகியிருந்தா இந்நேரம் பார்வம் கம்ருதினோ வந்து இருந்திருக்கலாம். பட் அவங்களோட உண்மை முகம் வெளியே வந்து அவங்களுக்கான ஒரு வினையை ஃபேஸ் பண்ணியோ வெளியே போனாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இதை தாண்டி இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒர்த்தான கண்டஸ்டன்ஸ். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அரோரா இருக்கிற இடத்துல ஏன் சுபிக்ஷா இருந்திருக்கக்கூடாது? சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ பொண்ணு. அரோராவது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி தான் வந்து அவங்க இருக்காங்கன்றதை விட அவங்களுக்கான ப்ரொமோஷன் அவங்க பண்ண அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதோ வந்து ஒரு கொரியன் சீரீஸில் வர பொண்ணு மாதிரி இருக்கிறாங்கன்றதுனால பசங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் சுபிக்ஷாவோட உழைப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாது. அவங்க அப்பா கூட அந்த வேலை, மீனவ பொண்ணாக இருந்து அப்படி இப்படின்னு வந்து கஷ்டப்பட்டு தன்னோட பிராண்டை வந்து உருவாக்கி இவ்வளோ பெருசாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு உள்ள ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தா கூட ஜெயிக்க வச்சுருக்கலாம், ஓட்டு போட்டிருக்கலாம். வந்திருந்தால் மேபி ஒரு மீனவர்கள் சமுதாயத்துக்கும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்கும், ஒரு பெருமையாக கூட இருந்திருக்கும். அவங்க ஃபைனல்ஸ் வரலாம் வந்திருந்தா கூட மேபி ஆரோரா இருந்த இடத்துல சுபிக்ஷா இருந்திருக்கலாம். சரி, ஓகே, பாஸ்ட்டு, அது முடிஞ்சு போச்சு. பட் ஆரோரா வந்து என்னென்னா, அவங்க தான் அந்த 18 லட்சத்தை எடுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணன் வந்து எடுத்தார் பார்த்தீங்களா? எடுத்ததுலேருந்து கானா வினோத் அண்ணன் எடுத்ததுலேருந்து அரோரா முகமே மாறி போச்சு. நான் எடுத்துருவான்னு ட்ரிகர் பண்ணது அவங்களுக்கே வினையாயிருச்சு. அரோரா வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு க்ளீனாக தெரியும், சப்போஸ் இந்த 18 லட்ச ரூபாவை நம்ம மிஸ் பண்ணோம்னா சத்தியமாக எவனோ நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், ஜெயிக்க வைக்கவும் மாட்டான். ஒழுங்காக நம்ம எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற வருத்தத்தை அவங்க இப்போ வரைக்கும் யோசித்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அண்ணன் வந்து எடுத்த முடிவு ஓகே. அவருக்கு மேபி உள்ள அதுதான் சொல்கிறேன், உண்மை இந்த கேம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த கேம் உண்மையாகவே ஒரு சைக்காலஜிக்கல் கேமுங்க. பாருங்களேன், உள்ள வாழ்க்கை வெளியே நடக்கிறதும் தெரியல. இத்தனைக்கும் ரம்யாஜ் சொல்கிறாங்க, உனக்கு தான் 50 லட்ச ரூபா, நீ தான் டைட்டில் வின்னரு. ஒரு வேளை வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறாங்களோ, நமக்கு ஓட்டு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம செகண்ட் தேர்டு தான் அடிப்போமோ, ஒருவேளை நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறாங்களோ, அந்த 18 லட்சம் எடுக்காத அப்படிங்கிறதுக்காக ஒரு இதில் எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மனுஷனுக்கு உண்மையாகவே அவரே சொல்கிறார் வெளியே வந்து, எனக்கு வெளியே நடக்கிறது தெரியலைங்க, தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு. பட் எது எப்படியோ அந்த 18 லட்சம் அப்படிங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து நியாயமான ஒரு ஆளுக்கு வந்திருக்கு. பட் என்ன கேட்டால் ரியல் டைட்டில் வின்னர் கானா வினோத், அவ்வளோதான்.
இந்த இங்கிலாண்டுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது வேர்ல்டு கப்பு. போன வேர்ல்டு கப்பு முன்னாடி வேர்ல்டு கப்பு. அதில் பார்த்தோம் அப்படின்னா யார் வின் பண்ணா? நம்ம இவங்க தான். யார்? இவங்க இங்கிலாந்து வின் பண்ணாங்க. எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா, சூப்பர் ஓவரில் அவங்க வந்து கிட்டத்தட்ட நியூசிலாந்து தான் வின்னரு. இல்லை இன்னொரு சூப்பர் ஓவர் வச்சுருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் இங்கிலாண்டுக்கு தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்னென்னா அது 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 ஒரு போங்கு. அது அந்த பங்குன்ற போங்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் பண்ணாங்க. அது கண்டிப்பாக எனக்கு அன்ஃபேர், இன்றைக்கு வரைக்கும் அன்ஃபேரு. பட் அந்த மாதிரி வந்து எதுவும் நடக்காமல் ஓரளவுக்கு வந்து இதில் இந்த கேம் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு கேமாக, சில விஷயங்கள் நியாயமாக, சில விஷயங்கள் நியாயமான ஆட்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு சீசனும் அப்படி தான். ஆரி சாராக இருக்கட்டும், லாஸ்ட் சீசனில் வின் பண்ண முத்துக்குமரன் அண்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டஸ்டன்ஸ். அந்த கண்டஸ்டன்ஸுக்கு என்ன தேவை அதுதான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எல்லாரையுமே பார்த்தோம்னா யார் யாருக்கு என்ன மக்கள் கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. கானா வினோத்தனை டைட்டில் அடிக்காமல் போனது ரொம்பவே வருத்தம். பட் இருந்தாலுமே பரவாயில்ல. ஒரு 18 லட்சம் அப்படிங்கிறது 1 கோடி மாதிரியே இருக்குது. அடிச்சுட்டு போட்டோம், அண்ணன் நல்லா இருக்கட்டும். பட் ஆரோராக்கு கிடைக்காம போனது ரொம்ப ஹாப்பி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மா வெளியே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ மாடல் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இசை மழையில் நனைய தயாரா அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அது வச்சு ஒன்றும் பரவாயில்ல ஓட்டிப்பாங்க. அவங்க சும்மா ஒரு ரீல்ஸ் போட்டாலே போதும். ஏன்னா ஏதோ ஒரு நார்த் கொரியா மெழுகு சிலை மாதிரி இருக்கிறாங்க. அதனால் பசங்க அப்படியே வந்து போட்டு அப்படியே லைக்கை போட்டு அந்த அம்மாவுக்கு இதாக கொடுத்துருவாங்க. பட் இப்போங்க ஃபைனலாக யார் அடிக்கணும்னா, ஒன்று திவ்யா இல்லை வேண்டாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன். பெருசாக எனக்கு விக்கல்ஸ் விக்ரமுக்கும் சபரி தான் டைட்டில் வின்னர். கானா வினோத்தன் வந்து டைட்டில் வின்னர். பட் அவர் இல்லை, அவர் தான் ரியல் டைட்டில் வின்னராக இருந்தாலும். பட் சபரி அவ்வளோதான். திவ்யா செகண்டரி தான், தேர்டு தான். ஒன்று அடித்தா விக்கல்ஸ் விக்ரம், இல்லைனா சபரி. பட் மை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சபரி, அவ்வளோதான். ஏன்னா அந்த மனுஷன் சீரியஸாக சொல்கிறேன், எஸ்டிஆர் மாதிரி தான் அவர் கோவப்படுறது எல்லாமே சிம்பு மாதிரி தான் இருக்குது. அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு பிரச்சனையெல்லாம் டேய் வார்த்தையை விடாதீங்கடா டேய். அது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே ஒரு மனுஷன் வாயை கொடுத்து அதை தடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கி தேவை எல்லா இடத்துலையும். அது மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாலே அங்கே பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அது அவர் வேறு லெவல். எல்லா இஷ்யூலையும் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்ல. சபரி த வின்னர் அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா விக்கல் சுக்ரமண்ணா, அவ்வளோதான். இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசரு. ஆரோரா திவ்யாலாம் வந்து மேபி அப்படி இல்லைனா கூட ஒரு பெண்ணாக வந்து ஆரோராவா திவ்யாவான்னு பார்க்கும்போது 2 பேருமே ஓகே தான். ஆரோராவும் வந்து முன்னாடி நான் வந்து இப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள் சில இதெல்லாம் வந்து அவங்கள தன்னை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேம் நல்லா விளையாடினாலுமே 2 பேரில் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வேண்டாம். மேபி அடிக்கிறது தான் இவங்களாக இருக்கட்டும். ஒன்று விக்கல் சுக்ரமண்ணா இல்லை சபரி அண்ணா வந்து அடிக்கணும், அவ்வளோதான். அவர் தான் வந்து டைட்டில் வின்னராக வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீசன் சபரி அவர் தான் வின்னராக இருப்பார். ஸோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு வந்து நானும் வந்து ஓட்டு போடுறேன். நீங்களும் ஓட்டு போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன? சீசன் முடியுது. என்ன தான் ஒரு ஒஸ்ட்டான சீசனாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டில் இது ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. எப்படியோ வந்தாலும் இதை நல்லா கொண்டு போயிட்டார் விஜய் சேதுபதி சார். சீசனாக இந்த ஷோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அதுதான் உண்மை. இத்தனை சீசனாக பார்த்தவங்கன்னா ஒரு சீசன் பார்த்துட்டு கடைசி சீசன் இந்த சீசன் பார்க்கும்போதே நடுவில் இவ்வளோ கேப் விட்டு பார்க்கும்போது எனக்கே இந்த ஷோ முடியும் போது அடுத்து எப்படா வரும்ன்றிருக்கு. சீசனாக ஒன்று விடாமல் பார்த்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அடுத்த சீசன் இதை விட இன்னும் பெட்டராக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோலேருந்து விடைபெறுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத, யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.